ஹாய் காய்ஸ், இப்போ வந்து கருப்பு மூவிக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்னைக்கு எல்லாருமே நானும் என் தங்கச்சும் வந்து சேமான அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கோம், பிளாக் கலர். ஸோ கருப்பு மூவி போகிறோன்றதுனால கொஞ்சம் மேட்சிங்காக போகலான்ட்டு அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் போட்டாங்க, பிங்க் கலர் சாரீ. ஸோ ஓகே எனிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன், டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 3:30க்கு ஷோ. வீட்டிலேருந்தே 3 o'clock தான் போனோம். ஆட்டோக்கார் வந்து ஒரு 10 to 15 minutesல கொண்டு போய் விட்டுட்டாரு. ஸோ அப்படியே போகும்போது ஒரே முடியெல்லாம் பறக்குது. ஸோ எப்படியே போயிட்டோம். அண்ட் பசியாக இருந்துச்சா, சரி சொல்லிட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட்லாம் சொல்லி ஆர்டர் போட்டிருந்தோம். நான் அது வர வரைக்கும் அந்த கடையை அப்படியே ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியோ வந்து பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. அப்படியே மயோ கெச்சப்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் தியேட்டர் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 2 டிஷ் மட்டும் சொல்லி நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நல்லா க்ரீமியாக எம்மியாக இருந்துச்சு பிரெட் ஆம்லேட். எங்கள் அம்மா ஒரே பீஸ் தான் சாப்பிட்டாங்க, நானும் என் தங்கச்சி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே மூவி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நீங்கள் கருப்பு மூவி பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த சண்டே போகலன்னா அதுக்கப்புறம் போக முடியாது, ஏன்னா காலேஜ் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதனால் இப்பயே போயிட்டோம். நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து வால் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஃபிஷ் டேங்க் ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது, அப்படியே அந்த வாலோட அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அண்ட் பக்கத்தில் தான் தியேட்டர் இருக்குது. ஸோ ஒரே பேனர்ஸாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் க்ரௌடாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் படம் போகும்போதெல்லாம் ஒரே சவுண்டு தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து அழுக வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் லார்ஜ் பாப்கார்னு அதில் சீசனிங்லாம் கொடுத்துருந்தாங்க. என் தங்கச்சி வந்து கொரியன் சீஸ் பன் வாங்கியிருந்தா, அம்மாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு காஃபி. அண்ட் நாங்கள் சிக்கன் நக்கட்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் அதோட கோக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு கட்டிட்டோம். செகண்ட் ஹாஃப்ல சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் படம் சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் போய் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டும் இருந்தேன். அண்ட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து சாமிலாம் வந்துருச்சு. ஆனா நான் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி அம்மா எல்லாம் திரும்பி அந்த சாமி வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்து நல்லா கூஸ் பம்பா இருந்துச்சு. அந்த சாமி வர டைம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்டாவ் போட்டு குத்துன கோக்ல திடீர்னுட்டு கோக் அப்படியே வெளியே வந்துருச்சு. பேண்ட் எல்லாம் அப்படியே ஈரம் ஆயிடுச்சு. அப்படியே கோக் ஊத்தி குடிக்கும் போது அப்படியே விழுந்துருச்சு. அப்புறம் கேமரா அப்படியே கட் பண்ணிட்டேன். அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சொன்னல. அண்ட் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்க வெளியே வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் சரி எங்கனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோர் போயிருந்தோம். நாங்கள் செம்ம க்ரௌடு, பக்ரீத்லாம் வரதுனால. அண்ட் அதே மாதிரி ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுதுல, அதனால கிட்ஸ்க்கு ஷாப்பிங்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் நாங்கள் எதுக்கு போயிருந்தோம்னா, அம்மா வந்து சாரீலாம் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் அப்படியே சும்மா மிரரில் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சாரீ கலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த டிஷ்யூ டைப் சாரீ இருக்கும்ல, அதுதான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் போய் ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அண்ட் இதுவும் எங்கள் அம்மாவை எடுக்க சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நான் அப்படியே எல்லா சாரியும் கையில் எடுத்துக்கிட்டேன். என் தங்கச்சி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து ஸ்டாஃப் இருந்தாங்க, நான் அவங்க பேக்கில் போட்டு தரமான்னாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேக்கில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ அங்கே போயிட்டு சும்மா டாப்ஸ்லாம் பார்த்தோம். எங்கள் அம்மா இப்போலாம் வாங்கி தர முடியாது, அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து லெகின் வாங்கினா, ஆனால் அம்மா கொஞ்சம் பூ வாங்கினாங்க. ஆனால் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. Until then, bye from கலையரசி.